வணக்கம். நான் தான் உங்கள் கோபிராஜன். நாம இப்போ இந்த வீடியோவுல ஒரு பேக் க்ளோஸ் நெக் ஃப்ரண்ட் டபுள் டாட் கட்டோரி பார்க்க போறோம். கட் பண்றது எப்படின்ட்டு. இது வந்து ஒரு அப்நார்மல் ப்ளவுஸ். அப்நார்மல் ப்ளவுஸ்னா மிடில் செஸ்ட் வந்து 40 இன்ச், வேஸ்ட் வந்து 32 1/2. ஸோ ஒரு 7 1/2 8 இன்ச் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும். அதனால இது வந்து கொஞ்சம் அப்நார்மலா இருக்கும். இந்த மாதிரி வர ப்ளவுஸ வந்து நம்ம சென்டர் கேப் ப்ளவுஸ், அதாவது ஃப்ரண்ட்ல சென்டர்ல கேப் வரும். அதாவது 4:1 அப்படின்னு பண்ணாம 4 பாகமா பிரிச்சு ஒரு அளவை பண்ணாம பேக் அதிகமாகவும் ஃப்ரண்ட்டை கம்மியா வச்சு கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ளவுஸ் உக்காரும். அதாவது கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு அப்நார்மல் மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணாதான் வந்து கரெக்டா உக்காரும். அந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் ஒரு முறை படிச்சு காட்டிடுறேன். நீங்க மெஷர்மெண்ட் வீடியோல வருது பாத்துக்குங்க. லென்த் வந்து 13 1/2, செஸ்ட் வந்து அப்பர் செஸ்ட் 36, மிடில் செஸ்ட் 40, வேஸ்ட் 32 1/2, ஷோல்டர் 14 1/2, ஸ்லீவ்ஸ் வந்து 8 1/2, கை ஸ்லீவ் லூஸ் வந்து 11 1/2, ஃப்ரண்ட் நெக் 8, பேக் நெக் 9, டாட் பாயிண்ட் 11 14, ஆர்ம் வந்து 17 1/2 இருக்குது. நம்ம வந்து அதை 18 பண்ணிக்கலாம். எப்படின்னாக்கா ஒரு 1/2 இன்ச் லூஸ் வச்சோம்னா கரெக்டா உட்காந்துக்கும். இதுதான் மெஷர்மெண்ட். என்ன மாதிரி டிசைன் பண்ண போறோம்னா இதுல பாருங்க, வீடியோல தெரியும். இதுதான் வந்து பேக் டிசைனு, ஃப்ரண்ட் வந்து கட்டோரி. ஸோ இது எப்படி கட் பண்ணலான்றத வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து துணியில கட் பண்ணாம நம்ம இப்போ வந்து பேப்பர்ல கட் பண்றேன், அதாவது கார்ட்போர்ட்ல கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மெஷர்மெண்ட் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அதனால வந்து பேப்பர்ல கட் பண்ணி அதை வச்சு நம்ம துணியில கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் கட் பண்ண போறோம். பேக் கட் பண்றதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். 1/2 இன்ச் விட்டுட்டு ஒரு கோடு. நம்ம கட்டிங் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும், கீழே ஒரு லைன் போடணும், அதுதான் வந்து தையலுக்கு அப்படின்ட்டு. சரி, அடுத்ததா வந்து இப்போ நம்ம வந்து லென்த் வைக்கணும். லென்த் வந்து 13 இருக்குது. க்ளோஸ் நெக் ப்ளவுசஸ் வரும்போது ஒரு 1/2 இன்ச் சேர்த்து வச்சுக்கணும். ஸோ 14 ரெடி வச்சுக்குவோம். மேலே வந்து 1/2 இன்ச் கீழே எப்படி விடுறோமோ அதே மாதிரி தையலுக்கு 1/2 இன்ச். ஓகே. வேஸ்ட் வந்து 32 1/2. இப்போ நாம 8.1, அதாவது 32க்கு 8.1 வச்சோம்னா 32ல 4ல ஒரு பாகம் பிளஸ் டாட்டுக்கு வைக்கணும். டாட் வந்து நம்ம இதை பெரிய சைஸ் ப்ளவுஸ்ன்றதுனால இதுக்கு வந்து நம்ம 1 இன்ச் வைக்க கூடாது, 1.25 இன்ச்சு. பிளஸ் வந்து எப்பவுமே பேக் ஜாஸ்தி வச்சு வெட்டணும்னு சொல்லி இருக்கிறீங்களா, பேக் வந்து 1/2 இன்ச்சு ஜாஸ்தி வச்சு வெட்ட போறோம். பேக் 1/2 இன்ச்சு, செஸ்ட் அது செஸ்ட் வேஸ்ட்ல எக்ஸ்ட்ரா வைக்கணும், அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ இன்னொரு முறை சொல்றேன், வேஸ்ட் வந்து 4ல ஒரு பாகம் 8.1, டாட்டுக்காக வந்து 1.25 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அது ஏன்றதை நீங்க போக போக வீடியோல பார்ப்பீங்க. டோட்டல் இது வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10 இன்ச் வருது. 10 இன்ச் ஒரு புள்ளி வருது. ஓகே. அடுத்ததா வந்து ஷோல்டரு. ஷோல்டர் வந்து க்ளோஸ் நெக்ன்றதுனால ஃபுல் மெஷர்மெண்ட் வைக்கணும். ஷோல்டர் வந்து 14 1/2 இருக்குது. 14ல பாதி தான் வைக்க போறோம். பாதி வந்து 7.25 பிளஸ் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் ஒரு புள்ளி. அப்போ 7.5.1. அந்த 7.5.1க்கு நேரா ஒரு மார்க்குங்க. இப்போ நம்ம ஷோல்டர் எவ்வளவு வச்சுமே அதே வழிதான் வைக்கணும். அந்த 7.5.1 தான் வைக்கணும். ஆனா இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு ஒரு 1/2 இன்ச் இல்ல 3/4 இன்ச் கம்மி வைக்கணும் ஆம்கோல் அளவு. அதனால வந்து நான் வந்து 1/2 இன்ச் கம்மி பண்றேன். அந்த 1/2 இன்ச் ஒரு புள்ளியை விட்டுட்டு நான் 7 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ இங்க வந்து நான் 7.75க்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபேட்டா இருக்கிறது, ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்க, அதனால வந்து நம்ம நார்மல் ஃபுல்லா கொடாஞ்சு எடுக்கக்கூடாது. அதனால வந்து 1/2 இன்ச் 1/4 இன்ச் நம்ம வெளியே எடுத்துக்கணும். அப்பதான் கரெக்டா வரும். 1/2 இன்ச் எடுக்கணும். ஏன்னா நம்ம 1/4 இன்ச் எடுத்தா கூட உள்ளுக்கு போயிடும். 1/2 இன்ச் நம்ம வெளியே எடுத்தோம்னா கரெக்டா வரும். இப்போ நான் சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். இப்போ செஸ்ட் வந்து 36. 36 கூட வந்து நம்ம 3 இன்ச் சேர்க்கணும். அப்பர் செஸ்ட் எழுதுறீங்க. அப்பர் செஸ்ட் 36 பிளஸ் 3 இன்ச் லூஸுக்கு சேர்க்கிறோம். 39 டிவைடட் பை 4, 9.75 பிளஸ் 1/2 இன்ச் வைக்கணும். கீழே வச்சு இல்லைங்களா, இந்த 1/2 இன்ச் அப்படியே பிளஸ் பண்ணிக்கணுமே தவிர அதை டிவைட் பண்ணக்கூடாது.
இப்போ அப்பர் செஸ்ட் 36 + 3 39, 39 டிவைடட் பை 4 9.75 பிளஸ் 1/2 இன்ச் 10.25 இன்ச் வருது. அந்த 10.25 இன்ச் நம்ம இந்த இடத்துல வச்சுக்குவோம். இதுக்கு நேரா ஒரு மார்க் போட்டுடுவோம். இப்போ இந்த செஸ்ட் மார்க், இந்த வேஸ்ட் மார்க், இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்துல லூஸ் ஸ்ட்ரெயிட்டுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்கேல் அளவு போட்டுட்டு ஒரு மார்க் போட்டுக்குவோம். இந்த நெக்கோட ப்ராட் வந்து நம்ம ஒரு 3 இன்ச் வைக்கிறேன். 3 இன்ச்சுக்கு நேரா ஒரு மார்க் போட்டுடுவோம். இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் கிராஸ் பண்ணி ஷோல்டர்ல கிராஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா வந்து க்ளோஸ் நெக்கு, அப்பதான் கரெக்டா வரும். இப்போ நமக்கு மேல வந்து இந்த இடத்துல இருந்து தையலுக்காக 1/2 இன்ச் விடணும். அதை விட்டு நமக்கு இருக்கிறது வந்து 6.5 ஒரு புள்ளி இருக்குது. 6.5ன்னா நம்ம 3.25 ஒரு புள்ளி அப்படி வரும். அதுதான் வந்து சென்டர். அதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கணும். நம்ம அப்போ 3.25 இன்ச் வச்சுக்குவோம். 3.25 இன்ச் வச்சு இதை இப்படி பண்ணிக்குவோம். ஹார்மல் ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹார்மல் ஓரத்துல 1/2 இன்ச் நம்ம விட்டுட்டு அப்புறமா டேப் வச்சு அளக்கணும். நமக்கு வந்து ஆம்கோல் வந்து 18 வரணும். அப்போ 18ல பாதி 9. ஸோ 9 இன்ச் வந்துச்சுன்னா நமக்கு பாருங்க 8.75 இருக்குது. 18ல பாதி வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் இதை வந்து கீழே இறக்கிக்கணும். இவ்வளவுதான். இப்போ நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். கரெக்டா வருது 9 இன்ச். இப்போ நம்ம இந்த டாட்டோட சேர்த்து நம்ம 9 இன்ச்சுக்கு இது. அப்போ நம்ம 4.75க்கு சென்டர் பாயிண்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச் ஒரு புள்ளி, இந்த பக்கம் 1/2 இன்ச் ஒரு புள்ளிக்கு மார்க் பண்ணிக்குவோம். இங்கிருந்து நம்ம இந்த சைஸ் தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். நம்ம ஒரு 4.25 இன்ச் லென்த் நல்லா வைக்கலாம். ஏன்னா டாட் வந்து இவங்க இதுக்கு ஜாஸ்தி வேணும், தேவைப்படும். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 1/2 இன்ச்சையும் இந்த 1/2 இன்ச்சும் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இதுதான் டாட்டு. வேஸ்ட் வந்து 32.5. சரி, அப்பர் செஸ்ட் போட்டோம். செஸ்ட் போடுவோம். செஸ்ட் இருக்குது 40 + 3 = 43 டிவைடட் பை 4. 43 டிவைடட் பை 4 = 10.75 3/4. நம்ம 10.75 இன்ச் வந்து நம்ம செஸ்ட் வந்து வரணும். 10.75னா 43 இன்ச் நம்ம செஸ்ட், இந்த செஸ்டோட அளவு வந்து நமக்கு 43 இன்ச் வரணும். இப்போ நம்ம மேல இருந்து டாட் பாயிண்ட் நமக்கு இருக்கிறது வந்து 11. 11க்கு நம்ம இங்க எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். 10.25 இருக்குது. டாட் பிடிச்சோம்னாக்கா 10 ஆயிடும். அப்போ நமக்கு பேக்கோட செஸ்ட் கிட்ட வர்றது வந்து 10 இன்ச் வருது. ஸோ இப்போ நமக்கு எவ்வளவு கம்மியா இருக்குது, 3/4 இன்ச் கம்மியா இருக்குது. அந்த 3/4 இன்ச்சை நம்ம ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கரெக்டா இருக்கு. நெக் டிசைன்ஸ் என்ன இருக்கும் நம்ம அதை அப்புறம் டிராயிங் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்க இந்த டாட் நம்ம இப்படி பிடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா இந்த ஷேப் இப்படி கீழே கறங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கேல் வச்சுட்டு இந்த டாட்டை நீங்க பிடிக்கும் போது உங்களுக்கு இது கீழே இறங்கும். இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா சைடில் கொஞ்சோண்டு இப்படி எடுத்துடலாம். அப்போ ஸ்ட்ரெயிட் ஆயிடும். ஒரு முறை நம்ம மெஷர்மெண்ட்டை பார்த்துருவோமா? வேஸ்ட்டு நமக்கு 8.1, அதாவது 32, அதுல 4ல் ஒரு பாகம். டாட்டுக்கு 1.25, ½ an inch எக்ஸ்ட்ரா. செஸ்ட்டு அப்பர் செஸ்ட்டு 36 + 3 39 டிவைடை பண்ணாக்கா 9.75 ப்ளஸ் ½ an inch 9.75 பாருங்க ப்ளஸ் ½ an inch கரெக்டாக வந்திருக்கு. சரிங்களா? நெக் ப்ராடு 3 inch. ஷோல்டர் வந்து நமக்கு 7.25 வரணும். 7.25 மார்ஜின் விட்டுட்டு கரெக்டாக இருக்கு. இப்போ ஆம்கோல் வந்து நமக்கு 9 inch வரணும். 9 inch ஆம்கோல் ரெடி இருக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் வெட்டணும். ஃப்ரண்ட்ல தான் வந்து நம்ம மெயின் வேலையே இருக்கிறது. இந்த ஃப்ரண்ட் வெட்டும் போது கொஞ்சம் நம்ம கவனத்தோட வெட்டணும். இல்லைன்னா ஃப்ரண்ட் நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா கப்ஸுக்கெல்லாம் லூஸ் வந்து வராது. இப்போ நான் வந்து ஸ்கேல் வச்சிடுறேன். ஸ்கேல் அளவுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்ல. ஓகே. இப்போ இந்த பேப்பர் பக்கத்துல இப்படி அப்படியே வச்சுட்டு நம்ம ஷேக் பண்ணிடாதீங்க பேப்பரை. அப்படியே வச்சுட்டு நம்ம மார்க் போட்டுக்குவோம். மார்க் போட்டாச்சு. இப்போ நம்ம பேப்பரை எடுத்துருவோம். ஸ்கேல் வந்து நம்ம நேராக வச்சுக்குவோம். இந்த மார்க்கெல்லாம் கரெக்டாக போட்டுக்குவோம். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மார்க்ல இருந்து ஒரு ½ an inch உள்ளுக்கு எடுத்துருங்க. இப்பயே அந்த மார்க்கை நம்ம போட்டு வச்சுக்குவோம். இதை கொண்டு வந்து இதுலயே சேர்த்துருங்க. இந்த மார்க் என்ன பண்ணணும்னு நினைங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஸ்கேலவை இது கேன்சல். ஏன்னா பேக் சைடு, இது ஃப்ரண்ட் தட்டு வரப்போ போகுது. ஓகே. இங்கிருந்து 8 inch ஃப்ரண்ட் டீப்பு. அதுக்கு ஒரு மார்க்கை போடுவோம். ஃப்ரண்ட் ப்ராட் வந்து 3 inch. இதுவே போதுமான ப்ராடு. இதை விட பெருசாக வச்சோம்னா நெக்கு ரொம்ப ப்ராட் ஆகிடும். இப்போ இதுக்குள்ளேயே நம்ம டிராயிங் போட்டு நம்ம நெக் எடுத்துக்கலாம். இது இது வந்து லீஃப் நெக் இருக்குது. பென்னில் வந்து இந்த டிராயிங்கை வந்து என்னால் வரைய முடியாது. ஏன்னா எனக்கு இதில் பண்ணி தான் பழக்கம் மார்க்கரில். அதனால் மார்க்கரில் வரைஞ்சிட்டேன். இப்படி ஒரு நெக் வரணும்.
இது ப்ராடு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கீழே கம்மி பண்ணிட்டு மேலே மட்டும் அந்த ப்ராடை வச்சுக்கலாம். கீழே முடிஞ்ச அளவுக்கு ப்ராடை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பேக்கோட லென்த்து இதை வச்சு காட்டினாதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். பாருங்க, பேக்கோட லென்த் இங்க இருக்கு, மார்ஜின் விட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ 2 இன்ச்சஸ் அளவுக்கு 2 இன்ச்சஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா போடுறேன். இப்போ இந்த 2 இன்ச்சஸ் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்கேலை வச்சிருவோம். ஓகே, டாட் லென்த் வந்து 11 இன்ச்சு. மேலே பாருங்க, ஷோல்டர் மார்ஜின் விட்டுட்டு நான் 11. கப்ஸோட லென்த் வந்து 14 எடுத்து வச்சிருக்கோம், 14. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம செஸ்ட் எவ்வளோ வருதுன்னு சொன்னோம், 10 இன்ச்சு வருதுன்னு சொன்னோம். 10 இன்ச்சு நமக்கு எவ்வளோ கம்மியா இருக்குது, 3/4 இன்ச்சு. ஸோ அப்போ நம்ம இதுக்கு நேராக என்ன பண்ணணும், அந்த 3/4 இன்ச்சை ஃபர்ஸ்ட் கொண்டாந்து இங்க வச்சிருவோம். இது 3/4. ஓகே, இப்போ இந்த 3/4 இன்ச்சு நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ல இருந்து கொஞ்சம் இப்படி கிராஸா எடுத்துக்கணும். இங்கிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த செஸ்ட் 40 இன்ச்சு, கப்ஸோட வந்து டாட் வந்து நமக்கு எவ்வளவு வரணும்னா 4, 10ல ஒரு பாகம் 4 இன்ச்சு. ஸோ 4 இன்ச்சு. இந்த அந்த 3/4 இன்ச்சு எங்க இருக்கு, இந்த டாட்ல இருந்து 3/4 இன்ச்சு வெளியே இருக்கு இல்லையா, அங்கிருந்து இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கிருந்து அதே 4 இன்ச்சு நம்ம இங்க வச்சிருவோம். ஓகே, இப்போ இந்த டாட்டோட அளவு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்குவோம். டாட் வந்து இதுதான் வந்து டாட் பாயிண்ட். ஸ்கேல் எப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சு நம்ம ஓகே, கீழே வந்து டாட்டோட லென்த் இருக்கு இல்லையா, கப்ஸோட லென்த், அந்த லென்த் நம்ம எங்க இருக்கு பார்க்கணும். பாருங்க, 11, 14 கரெக்டா இருக்கணும். மேல இருந்து 11, 14க்கு நேரா அந்த மார்க். இப்போ அதையும் நம்ம ஸ்கேலை வச்சுட்டு ஓகே இப்படி போட்டாச்சு. இந்த ரெண்டுத்துக்கும் சென்டர் என்ன இருக்குது, 3 இன்ச்சு. 3ல பாதி 1.5, 1.5க்கு நேரா ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி 3 இன்ச் இருக்கும். 3ல பாதி 1.5 இன்ச்சு ஒரு மார்க் போட்டு வச்சிருங்க, இருக்கட்டும். ஓகே, இப்ப வந்து இந்த செஸ்ட் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குதுன்னா 40. நமக்கு எவ்வளவு வரணும் அப்படின்னா இது பாரு, நமக்கு 11 இன்ச்சு வருது. இதுல ஏன் 11 இன்ச்சு வருதுன்னா நம்ம அந்த பக்கம் இருக்கிற மெஷர்மெண்ட் எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் வச்சிருக்கோம். ஸோ நமக்கு வந்து மொத்தமா நமக்கு இருக்க வேண்டியது வந்து 43 இன்ச்சு வரணும். இப்போ நம்ம இந்த இடத்துல 10 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 10, 21. ஸோ 21, 21 எவ்வளவு ஆச்சுன்னா 42 இன்ச்சு வருது. இன்னும் நமக்கு 1 இன்ச்சு குறையுது. சரிங்களா, இந்த 1 இன்ச்சை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கப்ஸ் கட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணாதான் கப்ஸ் கரெக்டா உட்காரும். சரி, இப்போ நம்ம வந்து 40 இன்ச்சு செஸ்ட் இருக்குது, கீழே வந்து 32.5 இருக்கு இல்லைங்களா. இதை லெஸ் பண்றோம். லெஸ் பண்ணா 40 மைனஸ் 32, 7.5 இன்ச்சு வருது. 7.5 டிவைடட் பை 4. ஸோ நமக்கு வந்து 1.5 இன்ச்சு ஒரு புள்ளி 1.25 இன்ச்சுக்குள்ள வருது. சரி, நான் 1.5 இன்ச்சு ஒரு புள்ளி டாட் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வச்சுக்குவோம்.
சரிங்களா? அதே மாதிரி 1 இன்ச் ஒரு புள்ளி டாட்டு இந்த பக்கம் வச்சுக்குவோம். 4ஆ பிரிச்சு 4ஆ வைக்கிறோம் நம்ம. அந்த 7 இன்ச் டாட்டை நம்ம 4ஆ பிரிச்சு வச்சுக்குவோம். இந்த டாட் அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்குவோம். இந்த டாட்டையும் நம்ம இந்த 1 இன்ச் ஒரு புள்ளி சொல்ல அதையும் இந்த பக்கம் ஒரு 1 இன்ச் ஒரு புள்ளியை வச்சு இந்த டாட்டையும் இப்படியே வச்சு வச்சிருப்போம். ஓகே. இப்போ நமக்கு 11 ஸ்ட்ரெயிட்டா மேல வைப்போம். 11 இந்த இடத்துக்கு எங்க நமக்கு 14 வருது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்படி பார்க்கும்போது 14 எங்க வருதோ அங்க ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த மார்க்கையும் இந்த மார்க்கையும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். எந்த மார்க்கு? இங்க சென்டர் மார்க் இல்லைங்களா? இது. ஓகே. அதே மாதிரி இந்த சைடு நமக்கு எந்த இடத்துல அந்த மார்க் வருதோ, இந்த மார்க் பண்ணிருக்கோம் இங்க, அந்த மார்க்கையும் இந்த நம்ம 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டிருக்கோம் இல்லையா இந்த சைடுல, அந்த மார்க்கையும் ஒண்ணா பண்ணிடுவோம். இப்போ நமக்கு இந்த கீழ்ப்பகுதி பெல்ட் ஆயிடுச்சு, மேல பகுதி நமக்கு மார்க்கிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலலாம் நம்ம கட்டோரி பண்ண போறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு 1 இன்ச் மார்க் நம்ம லெஸ் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த எக்ஸ்ட்ரா அந்த மார்க் என்ன பண்ணுவோம், இங்க வச்சுக்குவோம். அந்த 1 இன்ச் ஒரு புள்ளி இருக்கு இல்லையா? அதை இங்க வச்சு இப்படி ஒரு மார்க் போட்டுக்குவோம். போட்டு வச்சிருவோம். சரிங்களா? இப்போ இந்த மார்க் இங்க இருக்கு. ஓகே. அடுத்ததா நமக்கு வந்து இந்த கப்ஸ் இங்க இருந்து நம்ம ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் கேப் விட்டுடுவோம். ஏன்னா அது பெரிய சைஸ். விட்டுட்டு இந்த மார்க்கை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இப்படி நம்ம போட்டுக்குவோம். கீழ்ப்பக்கம் சின்னதாயிடுச்சு பீஸ், அதனால இது சின்னதாகவும் இந்த பக்கம் நம்ம பெருசாகவும் போட்டுக்கணும். இது கட்டோரின்றதுனால நம்ம இப்படி மார்க் போட்டுக்குவோம். இப்போ எடுத்துறேன், ஏன்னா இது வந்து நமக்கு திருப்பி திருப்பி பண்றது கஷ்டமா இருக்குது. அதனால வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா எப்படி தேவையோ நம்ம கட் பண்ணிப்போம். ஓகே. இப்போ நமக்கு இது பேப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சென்டர் மார்க் இருக்கு இல்லையா, டாட் பாயிண்ட் மார்க், இது என்ன பண்ணணும்னா இப்படி மடிக்கணும். மடிச்சு கொண்டு வந்து இந்த டாட் மார்க் போட்டு இல்லையா மேல 1 இன்ச்சுக்கு, அதை க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோம்னா இது ஓப்பன் ஆகக்கூடாது. இப்போ நம்ம இந்த ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போடலாம். மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அப்படி ஒரு பாயிண்ட் தள்ளி வெளியே போகுது. போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, இங்கிருந்து 4 இன்ச்சு கப்ஸ் லென்த், இங்கிருந்து 4, அது இங்கிருந்து திருப்பி அதே 4 தான் வருது. ஓகே. இப்போ இந்த 4 இப்படி நம்ம டிராயிங் பண்ணிடுவோம். நம்ம ஹார்ம் இப்போ வந்து வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துட்டோம்.
இப்போ நெக் பார்ட் நம்ம நெக் வெட்டிடலாம். நெக் என்ன பண்ணணும்னா மார்ஜின் விட்டு வெட்டணும். மார்ஜின் விட்டு வெட்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு மார்ஜின் இல்லை, நம்ம அப்புறமா இது பேப்பர்ன்றதுனால விட்டு வெட்டிக்கலாம் துணியில் வெட்டும் போது. இப்போதைக்கு இப்போ நம்ம இதை இந்த மார்க் மேலே வெட்டிடுவோம். இப்போ நம்ம இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதையும் நம்ம வெட்டி எடுத்துருவோம். வெட்டாத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேக் லென்த் இருக்கு இல்லைங்களா, இது கரெக்டா இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்குவோம். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா தெரிஞ்சிடும். பாருங்க, இந்த பேக் லென்த் கரெக்டா இருக்குது, ஒரு புள்ளி கூட மேல கீழே போகாம இருக்குது. நம்ம இதுக்கு மார்ஜின் விட்டு வெட்டிக்கணும், அவ்வளவுதான். இப்போ நம்ம இதை இது ஒரு பீஸ் வெட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மார்க் இருக்குல்ல, இந்த மார்க்கை நம்ம வந்து இப்படி சேர்த்துக்கணும். இந்த இடத்துல இந்த பீஸ் வந்து எப்படி போகுதுன்னா இப்படி போனோம். அதாவது இந்த டாட்டு இப்படி வருது. ஸோ நம்ம மார்க் எங்க இருக்குதுன்னா இதுல இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த வேஸ்ட் பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்துடணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இப்போ பாருங்க நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த பீஸ் இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு இது இருந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த டாட் இப்படி அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ஆட்டோமேட்டிக்காக கப்ஸ் வந்து இப்படி உட்கார ஆரம்பிச்சிடும். சரி, அது இருக்கட்டும். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு தேவை, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். இப்போ இந்த மார்க் நான் அப்படியே வச்சுட்டு இந்த பேப்பர்ல இது எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஓகே. இது 5.5 இன்ச் ஒரு புள்ளி, இந்த பக்கம் 3 இன்ச்சஸ் இருக்கு, 3 இருக்கு. ஸோ எவ்வளோ ஆச்சு நமக்கு, 3 + ஒரு 5 8.5 இன்ச்சு ஒரு புள்ளி வருது. இன்னும் நம்ம வேஸ்ட் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மார்க் கரெக்டாக மார்ஜின் வந்திருக்குது. ஸோ இதுதான் வந்து பேக் க்ளோஸ் நெக்கு. ஃப்ரண்ட் வந்து டபுள் டாட் கட்டோரி வெட்டுற முறை. இப்போ வந்து நம்ம பேக் வந்து 9 இன்ச்சு டீப் இருக்குது, அந்த 9 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடுவோம். இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்குவோம். மேலே வந்து நம்ம 3 இன்ச் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து நெக் ஷேப் வந்து இப்படி வேணும், இப்படி மார்க் பண்ணிக்குவோம். அதை விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல மார்ஜினுக்கோசரம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுடுவோம். விட்டுட்டு இப்போ நம்ம நெக் டீப் பார்த்தோம்னா இந்த டிசைன் கரெக்டாக உட்காருதான்னு பார்க்கணும். இது 9 இன்ச்சில் உட்காராது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு
பாருங்க இவ்வளோ சின்னதாக வச்சா டிசைன் உட்காராது. இப்போ இந்த டிசைனு இவ்வளோ அழகாக வந்திருக்குது காரணம் என்னன்னா, கொஞ்சம் நம்ம முன்னாடி ஏன்னா இது வந்து டீப் நெக்காக இருந்தால் அவங்களுக்கு 9க்கு மேலே டீப் பண்ணிட்டோம்னா அவங்க போட்டுக்க முடியாது. இது டீப் நெக் ப்ளவுஸ் கிடையாது. இது க்ளோஸ் நெக் ப்ளவுஸ். அதனால இது வந்து வைட் ஆகாது, கீழே விழுவாது. ஸோ இது பேக் நெக்கோட டிசைனு. ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து லீஃப் நெக் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து ஃப்ரண்ட் லீஃப் நெக். இந்த கட்டிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்க இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கட்டிங் உங்களுக்கு பாருங்க ஆர்மர் ஷேப் கூட வந்துருச்சு. இந்த கட்டிங்கில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ரிலேஷனு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.